உலகையே அச்சுறுத்தும் ஒரு வினோதமான நோய் பரவ ஆரம்பிச்சுச்சு. சடாரென்னு இறந்தவங்க எல்லாம் ஜாம்பியாகி உயிர்த்தெழுந்தாங்க. ஆனா படத்துல காட்ட மாதிரி இல்ல. இவங்க யாரையும் தாக்க மாட்டாங்க. சில ஜாம்பிகள் சாதாரண மனுஷங்க மாதிரியே பேசுவாங்க, நடந்துக்கவும் பண்ணுவாங்க. சில பேரு ஜாம்பிகளை வெறுக்கிறாங்க, சில பேரு சாதாரண மனுஷங்க மாதிரியே அவங்களையும் நடத்தணும்னு சொல்றாங்க. அதே சமயம் கோலமான்னு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு. அதோட தலைவன் வான் கோலமான். இவங்க இந்த ஜாம்பி பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. இறந்து ஜாம்பியா மாறினவங்களுக்கு ஒரு தனி இடம் அமைச்சு குடும்பங்கள் அவங்க உறவுகளை அங்க அனுப்பலாம்னு வசதி பண்ணிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே அங்க ஜாம்பிகளை ஆராய்ச்சி பண்றாங்க. ஒரு இரவு பிரட்டி, கார்ல் இரு நண்பர்களுக்கும் கார்லோட அக்கா மேகிட்ட இருந்து போன் வந்தது. மேகி கோலமான் கம்பெனி சிஸ்டத்தை ஹேக் பண்ணா. அவ பிரட்டி கார்லிட்ட ஒரு ஜாம்பியை ஒரு பணக்கார குடும்ப வீட்டில இருந்து எடுத்து வர உதவி பண்ணணும்னு சொன்னா. சரி, இன்னும் காத்தா இருக்கலாம்னு நினைச்ச பிரட்டி கார்ல் கோலமான் வேலையாட்களா வேஷம் போட்டு அந்த வீட்டுக்கு போனாங்க. அங்க போனதும் ஒரு வீடு. ஒரு ஆள் அழைச்சான், உள்ளே வாங்கன்னு. அவரு மாமனார். சாஞ்சு போச்சு, ஜாம்பி ஆயிடுச்சு. ஃப்ரெடி, கார்ல், நினைச்சு பாருங்க. அந்த ஜாம்பியை நிறுத்தி நிறுத்தி எழுப்ப முயற்சி பண்றாங்க. அப்படியே தலை உருண்டு விழுந்துடுச்சு. யோ, கார்ல் அதையே சீக்கிரமா பின்னாடி வைக்க முயற்சி பண்றான். வீட்டுக்காரர் காசு கொடுத்தாச்சு. ஃப்ரெடி, கார்ல் ஜாம்பியையும் பிடிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல கோல்மேன், ஸ்டான்லி, ரோக்கோன்னு இன்னொரு டீம் வந்துடுச்சு. வீட்டுக்காரர் கலங்கி போயிட்டாரு. ஜாம்பி போயிடுச்சு, இன்னொரு டீம் எடுத்துட்டு போயிடுச்சுன்னு. அப்புறம் ஃப்ரெடி, கார்ல் ஜாம்பி டீலருக்கு கொண்டு போயிட்டாங்க. தான்னு ஒருத்தர். தலை விழுந்துடுச்சுன்னா அரை விலைதான். அடுத்த நாள் ஃப்ரெடி, கார்ல் மேகிட்ட காலை உணவு சாப்பிட்டாங்க. மேகி பங்கு கேக்குது. மை கோபப்படுறான். காசு குறைவா கிடைச்சதால தலைய விழுந்துடுச்சுன்னு ஃப்ரெடி சொல்றான். ஆனா மைக் இன்னும் கடுப்பா ஆயிட்டான். மாஜி கோல்மேன் சிஸ்டத்தை ஹேக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சா. ஆனா பிரடி, கார்ல் அந்த வேலையை சீரழிச்சுட்டாங்க. மாஜி கோபத்தோட வேறே போயிட்டா. ஸ்டான்லி, ரோக்கோ, அட பாவிங்க, அவங்க போசான ஹானிட்டி கொதிச்சு போயிட்டாரு. ஏன்னா ஒரு மாசத்துல 10 கஸ்டமர்களை போயிட்டாங்க. அதுல $25,000 நஷ்டம். அதனால ஸ்டான்லி, ரோக்கோ சம்பளம் இல்லாம இருக்கணும்னு டெசிஷன் ஆச்சு. $25,000 கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பிரடி கார்லை போய் பிடிச்சான். கார்லோட அத்தை பாட்டி மிஸ்ஸஸ் என்இ கதவை திறந்து விட்டாங்க. பிரடி உள்ள போனான், ரெஸ்லிங் மாஸ் போட்டுட்டு. கார்ல் என்ன பண்றான்னு பாருங்க. ஜாம்பி, பெண் ஜாம்பி லைவ் ஸ்ட்ரீம் பார்த்துட்டு இருக்கான். கார்ல் ரொம்ப கோபப்பட்டான். பிரடியை ஓட்ட போட்டான். பிறகு பிரடி மாஜியை போய் பார்த்தான். அவள் சும்மா தூங்கி எழுந்திருக்கா. சாரி சொன்னான். அப்போ புது ஜாம்பி ரிக்வெஸ்ட் வந்துடுச்சு. பிரடி, கார்ல் 2 பேரையும் அனுப்பி வைச்சா. சரி, சிறிது நேரத்துக்கு பிறகு பிரடி, கார்ல் அந்த வீட்டுக்கு வந்தாங்க. சார்ல்ஸ் உள்ளே போக போறப்போ ஃப்ரெடி அவன்கிட்ட எனக்கு மேகி ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான். அவன் ஒரு ஜாம்பி கிட்ட இருந்து எடுத்த மோதிரத்தையும் காமிச்சான். மேகியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்ல போறேன்னும் சொன்னான். இதை கேட்டதும் சார்ல்ஸ் ரொம்ப கோபப்பட்டான். என் அக்கா ஃப்ரெடியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு கத்தினான். அப்போ சடன்னு யாரோ ஃப்ரெடிக்கும் சார்ல்ஸுக்கும் கரண்ட் ஷாக் கொடுத்தாங்க. இருவரும் மயங்கி விழுந்தாங்க. கண் விழிச்சப்போ பார்த்தா மாஸ்க் போட்டுக்கிட்டு ஸ்டான்லி, ரோக்கோ நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஃப்ரெடி, சார்ல்ஸ் வாடிக்கையாளர்களை திருடிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஃப்ரெடி சார்ல்ஸ் சொன்னதை ஏற்கலை. சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஸ்டான்லி ரொம்ப கோபப்பட்டான். ரோக்கோ கிட்ட ஃப்ரெடி சார்ல்ஸை பயமுறுத்துன்னு சொன்னான். ரோக்கோ ஆயுதத்தை காமிக்க போனப்போ தவறுதலாய்ச்சு தன்னையே சுட்டுக்கிட்டான். ரோக்கோ இறந்துட்டான். ஸ்டான்லி இன்னும் கோபப்பட்டான். சார்ல்ஸை அடிச்சு மயக்கி போட்டான். பிறகு ஃப்ரெடியை அடிக்க போனப்போ ஃப்ரெடி சொன்னான், மிஸ், நீ அடிக்கிறது இன்னும் காட்டியா இருக்குன்னு. இதை கேட்டதும் ஸ்டான்லிக்கு உறுதியா வந்தது. ஃப்ரெடிக்கு கரண்ட் ஷாக் கொடுத்தான். சரியா, மாஜி ரெஸ்டாரண்ட்ல பல மணி நேரம் பிரடி, கார்ல் இருவரையும் காத்திருந்தா. போன் பண்ணினா பதில் இல்ல. வீட்டுக்கு போனா சோஃபாவுல பிரடி, கார்ல் இருவரும் புள்ளம் போல படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள உடனே எழுப்பினா. ஆச்சரியம் பாருங்க, கார்ல் கையில ஒரு டிவிடி ரிமோட் ஒட்டி கிடந்துச்சு. அதுல ஒரு பட்டனை அழுத்த சொல்லிருந்தாங்க. முதல்ல கார்ல் அழுத்த மாட்டேன்னு டென்ஷன் ஆனான். ஆனா பிரடி கேள்விக்குறியா ரிமோட்டை பிடிச்சு அந்த பட்டனை அழுத்தினான். டிவில பாருங்க, ஸ்டான்லி, ரோக்கோ இருவரும் சாம்பிளா மாறி மிஸ் என் கடத்திட்டு போயிருந்தாங்க. அடுத்த இரவுக்குள்ள $50,000 ரெஸ்கியூ கொடுக்கணும்னு கட்டளையிட்டாங்க. இல்லன்னா மிஸ் என் கொடுமைப்படுத்துவாங்கன்னு மிரட்டினாங்க. மாஜி, கார்ல், பிரடி 3 பேருமே பயந்து போயிட்டாங்க. அவ்வளோ காசு எங்கே வாங்கிறதுன்னே தெரியல. அப்போ பிரடிக்கு ஒருடியா வந்தது. டான் கிட்ட உதவி கேட்கலாம்னு சொன்னான். டான் நிறைய கனெக்ஷன்ஸ் வைச்சிருக்கான், எப்படியாவது சமாளிச்சிடுவான்னு நம்பினான். 3 பேரும் ஓடி போய் டானை பார்த்தாங்க. டானை பார்த்த உடனேயே மாஜி அவன்கிட்ட சம்பளம் நிறைய கிடைக்கிற ஒரு ஜாப் அவங்களுக்கு அமைச்சு தர முடியுமா கேட்டா. சாதாரணமா இல்லாம டான் உதவி பண்ண ஒத்துக்கிட்டான். அவங்களை அவன் பாசான மேடாக்ஸ் கிட்ட கூட்டிட்டு போனான்.
மேடாக்ஸ்னா ஒரு கலைஞன். சும்மா கலைஞன்னு சொல்லிடாதீங்க. ஜாம்பி உடம்புகளை வச்சு கலைப்படைப்பு பண்ற கலைஞன். மாகி, கார்ல், பிரட்டி முன்னாடி மேடாக்ஸ் ஒரு நிகழ்ச்சி வச்சான். ஜாம்பிகளை ஸ்டேஜ்ல உபயோகிச்சு. இது ஒரு சின்ன ஓபனிங் ஷோ மட்டும். அடுத்த நாள் பெரிய நிகழ்ச்சி. அதுல ஜாம்பிகளும் மனுஷங்களும் சேர்ந்து வாங்க. அந்த நேரத்துல ஸ்டான்லியும் ரோக்கோவும் மிஸ் நியர் கிட்ட ரொம்ப நல்லா பேசுனாங்க. பணம் கிடைச்சதும் திருப்பி விடுறோம்னு ஸ்டான்லி வாக்கு கொடுத்தான். அதிர்ஷ்டவசமா மிஸ் நியார் ஒன்னும் சொல்லல. ஷோ முடிஞ்ச உடனே ரோக்கோ கூட டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண சொன்னாங்க. டான் மாகி, கார்ல், பிரட்டிய மேடாக்ஸோட ரூம்ல கூட்டிட்டு போனான். அங்க பிரட்டி ஒரு போஸ்டர் பார்த்தான். அந்த அம்மணி போஸ்டர்ல இருந்த அம்மணிய தான். கார்ல் முன்னாடி வெப்சைட்ல பார்த்த அம்மணி. கார்ல் சொன்னான், வெப்சைட்ல பார்த்தது ஜாம்பி சாரல்லா போல நடிச்சதுன்னு. ஆனா இந்த போஸ்டர்ல இருக்கிறது சாரல்லா தான். ரொம்ப நாளா இறந்து போயிட்ட பிரபல நடிகை. அப்போ மேடாக்ஸ் வந்தான். ரொம்ப காலமா சாரல்லாவை அட்மைர் பண்றேன்னு சொன்னான். மாடாக்ஸ் அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்தான். சாரல்லா சடலத்தை கல்லறையில இருந்து திருடணும்னு. அவ சாம்பியா மாறிய பிறகு அடுத்த நாள் பாயிக் ஷோவுக்கு அவளை யூஸ் பண்ண போறானாம். முதல்ல $25,000 கொடுக்கிறேன்னு சொன்னான் மாடாக்ஸ். ஆனா ஃபேமஸ் ஆளோட கல்லறையில திருடுறது ரொம்ப ரிஸ்க்னு கார்ல் $50,000 ஆச்சு கேட்டான். மாடாக்ஸ் சம்மதிச்சுட்டான். 3 பேரும் சட்டன்னு கல்லறைக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்துல கோல்மேன் கம்பெனியில ஹானிட்டி கம்பெனி லீடர் ERS கிட்ட பிரசன்டேஷன் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப மனுஷங்களை விட சாம்பிகள் தான் எண்ணிக்கையில அதிகம்னு சொன்னான். ஏன்னா ஒருத்தன் சாகுறப்போ சாம்பியா மாறிடுறானாம். அவன் ஒரு ஸ்பெஷல் காஸ் உருவாக்கி இருக்கான்னு சொன்னான். அது சாம்பிகளை ஆக்ரெசிவா மாத்திடும். சாம்பிகள் டேஞ்சரஸா மாறினா அவங்கள கிளியர் பண்றதுக்கு காரணம் கிடைச்சிடும். மாடாக்ஸ் பையிக் ஷோல அந்த காசை டெஸ்ட் பண்ணணும்னு ஹானிட்டி சொன்னான். அங்க நிறைய சாம்பிகள் மனுஷங்களும் கூடுவாங்க. அவன் அசிஸ்டன்ட் ட்ரை வெஸ்ட காசை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்னு சொன்னான். அவ ஒரு பாக்ஸ்ல இருந்த சாம்பி மேல அந்த காசை ஸ்ப்ரே பண்ணினா. ஆக்ரெசிவா மாறாம அந்த சாம்பி வெடிச்சு போச்சு. கம்பெனியோட போன் ரொம்ப கோபப்பட்டாரு. ஹானிட்டிய பக்கத்துல இழுத்துட்டு போய் அவரு கடுமையா கிண்டலடிச்சாரு. ஒரு வெற்றியில்லாத சோதனைக்கு ஏகப்பட்ட பணம் வீணாச்சுன்னு சத்தம் போட்டாரு. ரிசர்ச் நிறுத்தி ஹானிட்டிய வேற டிபார்ட்மெண்ட் மாத்தி போட்டுட்டாரு. அந்த இரவு கல்லறை தோட்டத்துல ஃப்ரெடி, கார்ல் சமாதி தோண்டிட்டு இருந்தாங்க. மாகி காவல்காரங்க கண்ணுல படாம கேமரா பார்த்துட்டு இருந்தாள். சட்டென்ன மாகிக்கு காவல்காரங்க கல்லறை தோட்டத்துக்கு வர்றது தெரிஞ்சிச்சு. ஃப்ரெடி கார்லுக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னு எச்சரிச்சா. கார்ல் செரல்லா கல்லறைய புதைச்சி எடுத்தான். திறந்து பார்த்தா எலும்பு மட்டும்தான் இருந்துச்சு. சாம்பியாக மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. என்ன பண்றதுன்னு முடிவு பண்றதுக்குள்ள காவல்காரங்க சுட்டு விட்டாங்க. 3 ஃப்ரெண்ட்ஸும் ஓடினாங்க. அடுத்த நாள் ஹானிட்டிக்கு ஷாக்கிங் நியூஸ். போன் சீப்பாட்டுல விளையாண்ட போது சாக்கிட்டாரு. டாக்டர்கள் சோதிச்சா போன் சாம்பியா மாறி அவருக்கு மூளைக்கு கடுமையான பாதிப்புன்னு தெரிஞ்சிச்சு. அது அவரை பேச முடியாமல் நிறுத்திச்சு. ஜாம்பி பாண்ட் முன்னாடி நின்னு அப்படியே முடங்கி போயிட்டாரு. ஹானிட்டி சொன்னாரு, நான் இனிமே கம்பெனியை நடத்த போறேன்னு. அந்த நேரத்துல மேகி காலுக்கு குண்டு தொட்ட கார்லோட காயத்தை சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருந்தா. சடன்னு ஃப்ரெட்டிக்கு ஸ்டான்லி போன் பண்ணினாரு. $50,000 இல்லன்னா இன்னைக்கு ராத்திரி காணோம்னு கடுமையா எச்சரிச்சாரு. ஆனா அந்த சத்தம் கேட்டதும் மேகிக்கு தெரிஞ்சு போச்சு. கோல்மேன் கம்பெனில சேர்ந்து வேலை பண்ணினவங்கன்னு. அவங்க பாட்டிய சரியா இருக்காங்களான்னு பேசணும்னு மேகி கெஞ்சினா. ஸ்டான்லி போன் கொடுக்க போனப்போ ரோபோ தப்பா கையால துப்பாக்கி விழுந்து நிர்மலா அம்மா மேல வந்து விழுந்துடுச்சு. டெட். உடனேயே சாகடிச்சிடுச்சு. ரோபோ எவ்வளவு கவனக்குறைவா இருக்கான்னு ஸ்டான்லிக்கு கொதிப்பு வரும். சாரி. அப்புறம் நிர்மலா அம்மா ஜாம்பியா மாறினாங்க. சர்ப்ரைஸ். நல்லா பேசினாங்க. ஸ்டான்லி போனை கொடுத்தாரு. மேகி அவங்க பாட்டிய சத்தம் கேட்டா. அப்புறம் ஸ்டான்லி மிரட்டினாரு, இல்லன்னா இன்னைக்கு ராத்திரி காணோம்னு. அப்ப மேகி, ஃப்ரெட்டி, கார்ல் என்ன பண்றதுன்னே தெரியாம கிடந்தாங்க. $50,000 கிடைக்கும். உண்மையான செல்லாவை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாததால ஃப்ரெட்டிக்கு ஒரு திடீர் யோசனை. கார்ல் பார்த்த வெப்சைட்ல இருந்த ஜாம்பி பொண்ணு செல்லா மாதிரி இருந்தாச்சு. அந்த போலி செல்லாவை கடத்தி மாடாக்ஸுக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. மாடாக்ஸ் உண்மையான செல்லா இல்லன்னு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. சந்தோஷம். அந்த வெப்சைட்ல ஆக்டிவ் உறுப்பினராயிருந்த கார்லுக்கு போலி செல்லா எங்க இருக்கான்னு தெரியும். சில நிமிஷங்கள்லயே கார்ல், மேகி, ஃப்ரெட்டி ஜாம்பி மசாஜ் பார்லர்ல சூறாவளி மாதிரி வந்து சேர்ந்தாங்க. கார்ல் ஸ்பெஷல் மெம்பர்ஷிப் யூஸ் பண்ணி செல்லா உடையில இருந்த ஜேன் என்னும் ஜாம்பி கோசா பிளேயர் கூட ஃப்ரீ மசாஜ் வாங்கினான். மசாஜ் கூட லேசர் டாய் மாதிரி சூப்பர் ஆக்சசரிஸும் கிடைச்சது. கார்ல் உள்ள போனப்ப மேகி, ஃப்ரெட்டி வெளியே காத்திருந்தாங்க. ஜேனை சந்திச்ச கார்ல் அவளுக்கு உதவி வேணும்னு சொன்னான். கார்ல் சொல்றதுக்குள்ள மேகி, ஃப்ரெட்டி ஜன்னல்ல கத்திட்டாங்க, சீக்கிரம் வா நு. மாஜி ஜேன் கூட வாட்னு கேட்டா. ஆச்சரியமா ஜேன் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அந்த ஜாம்பி மசாஜ் சாலையில அவன் நெடுநாள் கிடப்பா இருந்தா எஸ்கேப் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 4 பேரும் ஒரே ஓட்டத்துல காரில் ஏறி ரோட்டுல பறந்து போனாங்க. ஃப்ரெடி டிஸ்ட்ராக்ட் ஆகி எதையோ மோதிட்டான். அது ஜாம்பி. அது காரோட முன்னாடி டயர்ல கிடந்துச்சு. ஃப்ரெடி ஜாம்பியோட காலை புடிச்சு பிடுங்க போனா கால் புட்டு போச்சு.
அவனுக்கு கடுப்பா வந்துச்சு. நேரம் போயிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சுச்சு. அப்பதான் ஸ்டான்லி ஃபோன் பண்ணி இன்னைக்கு இரவு பணம் கொடுக்கணும்னு சொன்னான். மாஜி ஸ்டான்லிய எக்ஸ் ஷோவுல சந்திக்கலாம்னு சொன்னா. ஆனா சடாரென்னு கார்ல ஜேன் காணாம போயிட்டா. கார்ல் உடனே ஜேனை தேடி ஓடினான். அந்த நேரத்துல ஹானிட்டி அவனோட ஜாம்பி கேஸ் டெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டான். பாண்ட் ஒரு ஜாம்பியா இருந்தாலும் திரை வெஸ்ட் அந்த கேஸ் ரெடி இல்லன்னு சொன்னா. ஆனா ஹானிட்டிக்கு சகிப்புத்தன்மை இல்ல. கேஸ் ரிலீஸ் பட்டனை அழுத்திட்டான். திரை வெஸ்ட் சொன்னதுக்கு கேளாம அறையிலேயே வாயு நிறைஞ்சிச்சு. பாருங்க, பாண்ட் மாறி போனான். ரொம்ப கடுமையா ஆகிட்டான். திரை வெஸ்ட் மேல வெறிச்சு நடந்தான். கடிச்சுட்டான். திரை வெஸ்ட் கூட ஒரு கொடூரமான சாம்பி ஆகிட்டா. பாருங்க. அப்பவே கார்ல் ஜேன் கிட்ட வந்து சேர்ந்தான். ஜேன் ஓடி போயிருந்தா எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டா. மடாக்ஸ் கிட்ட கொண்டு போறோம்னு சொன்னான் கார்ல். அவங்க பெரிய ஃபேன். மடாக்ஸோட பேர் கேட்டா ஜேனுக்கு உற்சாகம். பேர் போன கலைஞன், நிறைய பணக்காரன். சரி, ஓட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா. இதுக்குள்ள ஃப்ரெட்டிக்கும் மாகிக்கும் சிரமம். சாம்பி கார் டயர்ல கிடக்குது. போலீஸ் வந்தாச்சு, கைது பண்ணிடுவாங்கன்னு பயந்தாங்க. ஆனா போலீஸ் உதவி பண்ணினான். சாம்பியை எடுத்து போட்டான். அப்புறம் கார்ல் போலீஸ மறைச்சு வைச்சான். பிடிச்சிடுவாங்கன்னு நினைச்சு போலீஸுக்கு நினைவு தெரியாம போச்சு. அன்றைக்கு மாலை. சாரி, ஆனா உங்க கேள்விக்கு என்னால சரியா பதில் சொல்ல முடியல. நான் தமிழ்ல நல்லா பேசினாலும் கதை சொல்லுற மாதிரி உணர்ச்சியோட அதிகப்படுத்தியும் சரியா நீளத்தையும் பார்த்து தமிழ்ல மொழிமாற்றம் பண்றது எனக்கு கஷ்டம். சாரி. காவலர்கள் காட்டு ஜாம்பிகளா மாறி தாக்குனாங்க. லிஃப்ட்ல கார்ல் அவன் நண்பர்கள் ஏன் இவ்வளவு ஆக்ரோஷமா ஜாம்பிகள் மாறுதுன்னு குழம்பினாங்க. வெளியில வந்தா, அடக்கடவுளே, எங்க பார்த்தாலும் காட்டு ஜாம்பிகள். டிவில போட்டா தீவிரவாத தாக்குதலுக்கு அவங்களை சந்தேகிப்பதா ஜாம்பிகளை இப்படி ஆக்கினது அவங்கன்னு செய்தி. அப்போ கார்லுக்கு ஜேன் காணாம போனது தெரிஞ்சது. தேடினாங்க. ஜேன் அமைதியா பணம் நிறைய இருக்கிற சூட்கேஸோட நடந்து போறா. ஜாம்பிகள் அவளை தொடல. அப்பதான் புரிஞ்சிச்சு, உயிருள்ள மனுஷங்களைத்தான் ஜாம்பிகள் தாக்குதுன்னு. வெளியில ஹானிட்டி அவன் கூட்டாளி உள்ளே போனாங்க. ஃபிரெடி ஆயுதம் கண்டுபிடிச்சு மேகிக்கு கொடுத்தான். போறதுக்கு முன்னாடி ஃபிரெடி மன்னிப்பு கேட்டான். மேகியை பிடிச்சிருக்கேன்னு சொன்னான். கார்லும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டான். ஃபிரெடி அவன் சகோதரிய பிடிச்சிருந்தாலும் பரவாயில்லைன்னு. அப்போ மேகி, எல்லாரும் உயிரோட பிழைச்சிட்டாங்க. அதுக்கு அப்புறம் ஃப்ரெட்டி காதலி ஆகணும்னு அவள் சம்மதிச்சா. ஓடுறாங்க. ஆனா மாகி கால் முட்டியடிச்சிட்டா. அட பாவி ஃப்ரெட்டி, சீண்டின சீண்டுல தலையே காலில மோதி நொந்து போயிட்டான். கார்ல் சாமி கும்பிட்டுட்டான். அப்போ ஒரு ராட்சத சாமி வந்துருச்சு. கார்ல் சங்கிலி சாலை எடுத்து அதை வெட்டி வெட்டி ஓட்டினான். அருமையா அந்த பெரிய சாமியை வெட்டினான். பின்னாடி ஃப்ரெட்டி எழுந்தான். சாமிகளை அடிச்சான். மாகி துப்பாக்கியால சாமிகளை சுட்டு உடம்பு சரியாக்கினா. ஆனா ஒரு குண்டுதான் இருந்தது. அப்போ ஹானிட்டி அவன் டீம் வந்துருச்சு. எல்லா சாமிகளையும் சுட்டு போட்டுருச்சு. கார்ல், மாகி, ஃப்ரெட்டி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. ஹானிட்டி ஜேன் கிட்ட வந்து இழுத்துட்டு போனான். கார்ல் நண்பர்கள் எப்படி நீண்ட நேரம் உயிர் பிழைச்சாங்கன்னு அவன் அதிசயிச்சான். அப்போ ஹானிட்டியோட ஒருத்தன் ஹானிட்டிய சுட்டுட்டான். வேற ஒருத்தனையும் சுட்டுட்டான். ஹானிட்டிய மண்டியிட சொன்னான். அது வேற யாருன்னா ஸ்டான்லி வேஷம் போட்டுட்டு. ஸ்டான்லி பணம் பேக் எடுக்க போன நேரத்துல அவன் துப்பாக்கியை பிடிச்சு ஸ்டான்லிய பொறுக்கி ஒரு அடியில தூக்கி வீசிட்டான். அந்த நேரத்துல ஹென்னிடி கார்லையும் அவன் கூட்டாளிகளையும் குற்றவாளிகளா காட்டி அவங்கள புரட்டி போட நினைச்சான். ஆனா கார்ல் செட்டன்னு லேசர் லைட் போட்டா ஹென்னிடிக்கு கண் தெரியாம போச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஃப்ரெட்டி ஓடி போய் ஹென்னிடிய படிச்சு தள்ளிட்டான். ஆனால் முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச நேரத்துல ஹென்னிடி சாம்பியா எழுந்தான். துப்பாக்கிய பிடிச்சு ஃப்ரெட்டிய படுத்து விட்டான். மகேரிக்கு கடுமையான கோபம். சேஞ்சா பிடிச்சு ஹென்னிடிய புரட்டி போட்டா. அதிர்ஷ்டவசமா ஃப்ரெட்டியோட பையில் இருந்த மோதிரம் குண்ட தடுத்து நிறுத்திச்சு. இந்த கூத்து காட்சி நடந்துகிட்டு இருக்கும் போது ஸ்டான்லி பண சூட்கேஸோட ஓடி போயிட்டான். ஆனா போற வழியில ஒரு சாம்பி கடிச்சிச்சு. காயமடைஞ்சு பயந்து ஸ்டான்லி ஓடி போயிட்டான். 2 வாரத்துக்கு அப்புறம் கார்ல், ஃப்ரெட்டி, மகேரி, அவங்க புது நண்பர்களான ஜேன், மிஸ்னேர், ரொக்கோ எல்லாரும் சின்ன ஹோட்டல்ல காலை உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உள்ளே